பொறியியல்ல 1ஆம் பாடத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் தான், சில பகுதிகள் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முக்கியமான பகுதிகள், அதாவது இது எல்லாமே பேசிக், கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கக்கூடிய பிளேசஸ் தான். இதை நல்லா கவனமாக பார்க்கலாம். ஆறுகள், முக்கியமான ஆறுகள் மட்டும் பார்க்க போகிறோம். என்னென்ன ஆறுகள் அப்படின்னு சொன்னால், இந்தியாவுக்கு வெளியில் முதலாவது இங்கே இருந்து வரக்கூடியது தான் சிந்து நதி. நம்ம இந்த பிரிவுகள் 5ஐயுமே நம்ம கண்டிப்பாக எல்லா ஆறுகள் போடணும்னு அவசியம் கிடையாது. ஒரே ஒரு கோடு மட்டும் நம்ம மேலே போட்டோன்னா போதும், சிந்து நதி. அடுத்தது கங்கை. இந்த கங்கை ஆறு எங்கே உற்பத்தி ஆகுது? உத்தரகாண்டில் உற்பத்தி ஆகி அது அப்படியே கீழே, அதாவது இந்தியாவுக்கும் அது தண்ணியை கொடுக்குது, அடுத்து பங்களாதேஷுக்கும் கொடுக்குது. அதனால நம்ம அதை கொண்டு போய் முடிக்கக்கூடிய இடம் இங்கே பங்களாதேஷாக இருக்கணும். இந்த கங்கை ஆறு நீங்கள் மார்க் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்துக்கோங்க. கங்கை பகுதியை தெரிஞ்சுக்கிறதுனால வேறு என்னென்ன யூஸ், என்னென்ன வரைபடத்துக்கெலாம் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு பகுதியை மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதி அப்படின்னு கேட்டாலும் நம்ம இதில் எழுதிடலாம். அடுத்தது வடபெரும் சமவெளிகள், வட இந்திய சமவெளிகள், இந்த இடம்தான், இதில் தான் நம்ம எழுத போகிறோம். அடுத்தது நெல் அதிகம் விளையும் பகுதி, அதுவும் இங்கே தான் எழுத போகிறோம். அப்போது கங்கை ஆறு நாம் மார்க் பண்ணிட்டாலே, இந்த இடம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோனாலே இதில் கரும்பு விளையும் பகுதி மார்க் பண்ணிக்கலாம், மக்கள் தொகை அதிகம் உள்ள பகுதி மார்க் பண்ணிக்கலாம், நெல் விளையும் பகுதி மார்க் பண்ணிக்கலாம். வட இந்திய சமவெளிகளும் இந்த ஒரு பிளேஸில் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஒரு பிளேஸ் தெரிஞ்சுக்கிறதுனால எல்லா இடங்களையும் நமக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மேப்பை இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மீதி பகுதிகளை நாம் அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பெற லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.